ஹலோ, குட் மார்னிங். நாமதேவர் சரித்திரம் தொடர்கிறது. நாமதேவர் எப்பொழுதும் தன் அப்பா கோவிலுக்கு சென்று பூஜை செய்யும் பொழுது தானும் கூடவே இருப்பார். ஒரு முறை அவர் அப்பாவுக்கு ஊருக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவர் அப்பாவிற்கு விட்டலனுக்கு யார் பூஜை செய்வார் என்ற கவலை. நாமதேவர் தான் விட்டலனுக்கு எல்லா பூஜையும் செய்வதாக கூறினார். அம்மாவிடமிருந்து அனைத்து பூஜை சாமான்கள், நெய்வேத்தியம் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவ்வளவு சந்தோஷம். விட்டலனுக்கு பூஜை பண்ண போகிறேன், விட்டலனுக்கு பூஜை பண்ண போகிறேன் என்று வீதியெல்லாம் கூறிக்கொண்டு சன்னதிக்கு வந்துவிட்டார். அம்மாவும் கூடவே வருகிறார், சிறு பிள்ளை எப்படி பூஜை பண்ணுமோ என்று. ஜெய பாண்டுரங்க பிரபோ விட்டலா ஜெகதோதாரா ஹரி விட்டலா பாண்டுரங்க விட்டல்ல பண்டரிநாதா விட்டல்ல பாண்டுரங்க விட்டல்ல பண்டரிநாதா விட்டல்ல என்று பாடிக்கொண்டே விட்டலனுக்கு அபிஷேகம், அலங்காரம் என்று அனைத்தையும் செய்கிறான். சிறு பிள்ளைக்கு எட்டாது என்று அவன் அம்மா கூடவே இருந்து மேலே ஏறி எல்லாம் செய்வதற்கு உதவுகிறாள். தன் பிள்ளை செய்வதை பார்த்து அம்மாவுக்கு ஆனந்தம். நெய்வேத்தியம் செய்யும் சமயம் அம்மாவை பார்த்து, அம்மா நீ வெளியே போ என்கிறான். ஏண்டா, நீ சின்ன பையன், எப்படி பண்ணுவாய், நானும் இருக்கிறேன் என்கிறாள். இல்லை அம்மா, அப்பா நெய்வேத்தியம் பண்ணும் பொழுது என்னை வெளியே அனுப்பி விடுவார், அதேபோல் நீயும் வீட்டுக்கு போ, விட்டலன் சாப்பிட நேரமாகும் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான். விட்டலா பாண்டுரங்கா சாப்பிடு, நான் இத்தனை நேரம் உன்னுடன் பேசிண்டே பண்ணினேன், நீ ஏன் என்னுடன் பேச மாட்டேங்கிற, நீ சாப்பிடுவதை நான் பார்க்கணும், சாப்பிடு, நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா, சாப்பிடு சாப்பிடு என்கிறான். பகவானிடம் எந்த அசைவும் இல்லை. நான் சரியா பூஜை பண்ணலையா, நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற என்று கெஞ்சுகிறான். அப்பா சொல்லுவாரே, நீ சாப்பிட்டு விட்டு பிறகு பாத்திரம் முழுவதும் நிரப்பி விடுவாய் என்று, உன் நாமம் சொன்னால்தான் சாப்பிடுவாயா என்று கேட்டுவிட்டு கேசவா, மாதவா, கோவிந்தா, கோபாலா, அச்சுதா, வாமனா, தசரதநந்தனா, கிருஷ்ணா, பாண்டுரங்கா என்று நாமம் சொல்லி கெஞ்சுகிறான், அழுகிறான். எதுவானும் சாப்பிடு, அம்மா பாலில் நிறைய இனிப்பு போட்டிருக்கிறாள், பால் மட்டுமாவது சாப்பிடு என்று கெஞ்சுகிறான். கல் போல் சுவாமி நிற்கிறார். நாமதேவர் சொல்கிறார், நீ சாப்பிடாவிட்டால் உன்னுடைய சரணத்தில் என் தலையை முட்டிப்பேன் என்று முட்டிக்க வருகிறார். முட்டின்றார், கையை கொடுத்து விட்டான் பாண்டுரங்கன். இவருக்கு ஏதோ தாமரை புஷ்பத்தில் முட்டிக்கொண்டது போல் இருந்தது. நிமிர்ந்து பார்க்கிறார், சாக்ஷாத் மன்மத ராஜ்குமாரன் நிற்கிறான். இப்படி உருகி உருகி நான் சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று முட்டிக்க வந்துட்டியே, இப்படி ஒரு பக்தனை பார்த்ததில்லை என்கிறான் பாண்டுரங்கன். பிரமிச்சு பார்க்கிறார் நாமதேவர். சுவாமியை பார்த்த ஆனந்தம், குரல் ஆனந்தம், ஸ்பரிசம் ஆனந்தம். குழந்தை திகைத்து போய் நிற்கிறான். யோக பீடத்திலிருந்து பாண்டுரங்கன் இறங்கி நாமா என்று குழந்தையை கொஞ்சுகிறான். அப்பா சொல்லுவார், நீலமேக ஷியாமலனாய் பட்டு பீதாம்பரத்தோடு, கஸ்தூரி திலகத்தோடு, இரத்தின கச்சிதமான கிரீடத்தோடு, சுருளான கேசத்தோடு, மகர குண்டலத்தோடு, முகத்தில் மந்தகாசமான சிரிப்போட, கண்ணுல கருணையோடு விட்டலன் இருப்பான் என்று அப்படியே இருக்கிறாரே சுவாமி என்று பிரமிச்சு பார்க்கிறது குழந்தை. என்ன பார்க்கற, நான் சாப்பிடணுமா என்கிறான் விட்டலன். ஆமாம், நீ சாப்பிட்டால் நானும் சாப்பிடுவேன் என்கிறான் நாமும். பகவானே அமுதெடுத்து நாமாவுக்கு ஊட்டுகிறான், தானும் சாப்பிடுகிறான். செங்கல் மேல் கையை இடுப்பில் வைத்து நிற்கும் ஷியாம சுந்தரனை பார்த்து விட்டேன் என்று நாமாவிற்கு குதூகலம். விட்டலனை பார்த்த சந்தோஷத்தில் விட்டலனின் அழகை நிறைய அபங்கங்களாக பாடுகிறார் நாமதேவர். நாமதேவருக்கு விட்டலனை பிரிய மனமில்லை. விட்டலன் சொல்லுகிறான், நான் உன் கூடவே இருப்பேன், எப்போ பாடினாலும் நான் வந்து ஆடுவேன், நீ நினைத்த மாத்திரத்தில் நான் வந்து நிற்பேன் என்கிறான். பிரிய மனசில்லாமல் காலி பாத்திரத்துடன் நாமதேவர் வெளியே வந்தார். பக்தி பிரேமையுடன் பகவானுக்கு நாம் உணவு சமர்ப்பித்தால் கண்ணன் ஏற்றுக்கொள்வான் என்று இந்த சரித்திரம் நமக்கு காட்டுகிறது. ஜெய தேவ ஜெய தேவ ஜெய பாண்டுரங்கா ஹரி பாண்டுரங்கா ரகுமாயி வல்லப பாண்டுரங்கா. சரித்திரம் தொடரும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.